வணக்கம். இது இட்லி தட்டு, குட்டி இட்லி தட்டு. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அது ஒன்று இருக்கும். இது சின்ன இட்லி தட்டு. இது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதில் நம்ம இட்லி ஊற்றி வச்சா சாம்பார் இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி இதை இப்படி ஒவ்வொன்றா கலட்டி எடுத்துக்கலாம். இப்படி கலட்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம இட்லியை ஊற்றிட்டு இதில் இப்படி எடுத்து வச்சுட்டு குக்கரில் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு எடுத்து அதில் ஒரு கிண்ணத்தில் போட்டு சாம்பார் நிறைய விட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் இட்லி இதில் பண்ணலாம். ஏற்கனவே சின்னதாக குட்டி குட்டி இட்லி தட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் இது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு தட்டு 60 ரூபா. நல்லா இருக்குது. கீரலெல்லாம் இல்லை. ஒவ்வொரு தட்டில் கீரல் விழுகும், நம்ம கையிலெல்லாம் கீச்சு விழுந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கு. இந்த இப்படியே இதோட வாங்கினா அப்படின்னா 360 ரூபா சொன்னாங்க, இந்த ஸ்டாண்டெல்லாம் சேர்த்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா இடியாப்பத்தட்டு. இடியாப்பத்தட்டில் இடியாப்பம் புழிஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு குக்கரில் வச்சுக்கலாம். இட்லி தட்டு மட்டும் வாங்கிட்டு இந்த ஸ்டாண்ட்லேயே இடியாப்பத்தட்டும் வச்சு குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். இல்லை தனியாக வாங்குறதா இருந்தால் கூட இந்த மாதிரி தனியாகவே வாங்கி வச்சுக்கலாம். ஸ்டாண்டோடு வாங்குறதுனாலும் வாங்கலாம். நான் இப்படி தட்டு மட்டும் வாங்கியிருக்கேன். ஸ்டாண்டு நல்லா வெயிட்டாக இருக்குது. இது மாதிரி நல்லா இருக்குது. இதை பார்த்து வேணும்னா எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இடியாப்பத்தட்டில் இடியாப்பம் பிழிஞ்சு வேக வச்சுட்டு அப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தட்டும் இன்னும் 60 ரூபா தான் சொன்னாங்க. ஸ்டாண்டர்டை வாங்கினா 360 ரூபா. என்ன உங்களுக்கு இந்த இட்லி தட்டும் இடியாப்பத்தட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கா? இதை ஆர்டர் பண்ணி யார் வேணுமோ வாங்கிக்கலாம். நன்றி.